போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டு, உளுந்து கொஞ்சம் போட்டு, வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம். சின்ன பீஸாக பூண்டு கட் பண்ணதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, அரைக்கரண்டி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா அரைக்கரண்டி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு அரைக்கரண்டி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலையை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு அதில் போட்டு கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.